ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம், அதனுடைய 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம், அதனுடைய 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். நம் பெண்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நம் ராகாபை குறித்து நாம் தியானிக்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த நாள் கிருபை தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கிறோம். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரரை 2 மனுஷரை இரகசியமாக வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த ராகாபிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன ஏசப்பா? எங்களுக்கு அந்த வார்த்தைகளை கற்றுத்தாங்க ஆண்டவரே. அவருடைய அந்த ஆவிக்குரிய ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். குணநலங்களை இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ள தேவரே கிருபை தாரும். இன்னும் எங்களை தாழ்த்தி அப்பா கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. நீர் கற்றுத்தாரும், வழிநடத்தும். ஆவியானுடைய ஆண்டவரை திரு கரங்களில் சமர்ப்பிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். ஏசன்ப நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த ராகாபை குறித்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். ராகாபை குறித்து சொல்ல வேண்டுமானால், ராகாப் எரிகோவில் அலங்கத்துக்கு மேலே குடியிருந்தவன். எரிகோவுக்குள்ளே குடியிருந்த ஒரு ராகாப். ராகாப்ங்கிறதுக்கும் அந்த இன்னொரு பேரை சேர்த்து சொல்லியிருக்கு, ராகாப் என்ற வேசி அப்படின்ட்டு. எரிகோவுக்குள்ளே இருந்த ராகாப்ங்கிற வேசி. அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு சில வசனங்களை தியானிக்க போகிறோம். அந்த 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் யோசுவா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கிற வழி, கானானுக்கு போகிற வழி. இது கானானுக்கு போகிற அந்த வழி. அந்த போகிற வழியில் என்னெல்லாம் தடையாக இருக்குதோ, எந்தெந்த நாடுகளெல்லாம் எதிராக நிற்காங்களோ எல்லாத்தையும் வெட்டி தடைகளை எல்லாம் தாண்டி 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 போகிற பாதை. இப்போ செங்கடலை தாண்டி அவங்க வந்தாச்சு, யோர்தானை தாண்டி வந்தாச்சு. இப்போ இனி எரிகோவை தாண்டணும். எரிகோ மதில் நான் சாதாரணமான ஒரு மதில் இல்லை. அந்த எரிகோ மதிலுக்கு மேலே தான் ராகாபே குடியிருக்கிறான்னு சொல்லி இருக்கிறது. எரிகோ மதில் அவ்வளவுத்துக்கு ஒரு பெரிதான ஒரு பலம் கொண்டதும் பெரிதான ஒரு மதிலும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த எரிகோக்குள்ளே இனி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வழியாகத்தான் அவங்க கானானுக்கு போகணும். அப்போ ஒரு பெரிய ஒரு எரிகோ நிற்கிறது. இந்த எரிகோவுக்குள்ளே போய் வேவு பார்ப்பதற்கு யோசுவா ஆட்களை அனுப்பார். இங்கேருந்து ஆட்களை அனுப்பும்போது அந்த எரிகோ மதிலுக்கு மேலே இருந்து நின்னாலே அந்த எரிகோ முழுவதும் தெரியும். அவ்வளவுத்துக்கு ஒரு பெரிய மதில். அதனால இங்கேருந்து போனவங்க போய் என்ன பண்ணாங்க, ராகாப்ங்கிற அந்த வேசியுடைய வீட்டிற்குள்ளே பிரவேசித்தார்கள். இந்த வார்த்தையை அவர்கள் போனதை அந்த எரிகோவில் உள்ள ராஜா கேள்விப்பட்டு அங்கே ஆட்களை அனுப்புகிறார். இந்த யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசித்தால் அதனுடைய நிறைய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். அங்கே ஆட்களை அனுப்பும்போது யோசுவா அனுப்பின வேவுக்காரர்களை தன் வீட்டுக்குள்ளே மறைத்து வைத்துவிட்டு அந்த எரிகோ ராஜா அனுப்பின வேவுக்காரர்களை துரத்தி வெளியே விட்டால், அவர்கள் போய்விட்டார்கள், நீ அவர்களை போய் தேடி கொள்ளுங்கள் என்று சொல்லி. இப்போ பாருங்க, அந்த எரிகோ ராஜா விட்ட ஆட்களை துரத்தி விட்டுட்டு இந்த ராகாப் என்கிறவ யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டுகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் துறவுகள் மட்டும் அவர்களை தேட போனார்கள்.
அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்ட உடனே வாசல் அடைக்கப்பட்டது. இங்கே பாருங்க 8வது வசனத்திலே, அந்த மனுஷர் படுத்து கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை ராகாப் அந்த வேவுக்காரராகிய அந்த 2 புருஷரிடத்திலையும் அவள் பேசுகிறாள். அவள் குடியிருந்தது எரிகோவில். ஆனால் அவளுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு, வேசி என்று சொல்லி. அவள் தன் குடும்பம் சகோதரர்கள் உறவோடு அந்த இடத்துல இருக்கிறாள். ஆனால் அவள் எரிகோவில் இருந்து விட்டு அவளுடைய கவனம் எங்கே இருக்கிறது பாருங்க. அதுதான் இன்றைக்கு முக்கியமாக நாம் தியானிக்க வேண்டியது. நாம் எங்கே இருக்கிறோம் என்கிறது இல்லை, நாம் இருக்கிற இடத்துல எதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம், எதை நோக்கி கொண்டிருக்கிறோம், அதுதான் நமக்கு இன்றைக்கு ஒரு முக்கியமான தியானமாக இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரங்களே, கொஞ்சம் இந்த வசனத்தை நீங்கள் கவனிங்க, கொஞ்சம் இந்த வசனத்தை நீங்கள் தியானிங்க. ஏதோ வசனத்தை வாசித்துட்டு விட்டுட்டு போனோன்னு விடாதீங்க. இந்த நாட்களில் இந்த வார்த்தைகள், இந்த வசனம் நமக்கு முன்ன வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ராகாபை போன்ற பாத்திரங்கள் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய முன்னோடிகள். ஆனால் நாம் ஒன்று நல்லா கவனிக்கணும், அவள் இருந்தது எரிகோவின் ராஜாவுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே அவள் இருக்கா. ஆனால் அவளுடைய சிந்தையெல்லாம், அவளுடைய எண்ணங்கள், அவளுடைய பார்வை எங்கே இருக்கிறது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் ஒரு கூட்ட ஜனத்தை நடத்தி கொண்டு வருகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அந்த சேனைகளோடு இருக்கிறார். அவர்கள் கடந்து வருகிற வழியிலெல்லாம் அங்கே என்ன சம்பவிக்கிறது என்பதை அவள் கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் அங்கே போய் சொல்ல பாருங்க, 9வது வசனத்தில், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்று. அப்படின்னா கர்த்தர் இந்த எரிகோவை உங்கள் கையில் என்ன செய்துட்டாரு? ஒப்பு கொடுத்துட்டார். எரிகோவை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்டார் என்பதை நான் அறிந்திருக்கேன். ஏன் அவள் இதை சொல்லு அப்படின்னா, இங்கே கீழே சொல்லுங்க, எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை கேள்விப்பட்டோம். என்னாகமம் 21ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 35வது வசனம் வரையில் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் வழி பிரயாணமாக வந்து கொண்டு இருக்கும்போது அங்கே மோசே வருகிற வழியில் அவர் சொல்லுகிறார், நாங்கள் இந்த தேசத்தின் வழியாக போவோம், நாங்கள் உங்கள் தண்ணீரோ எதுவுமே நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் கால்நடையாக நாங்கள் நடந்து போவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த எமோரியரின் ராஜாக்கள் அதை அவங்களுக்கு கொடுக்கல. உடனே அவங்க என்ன செய்தார்கள்? அந்த இடத்துல யுத்தத்திற்கு அவர்கள் ஆயத்தப்பட்டார்கள். எமோரியரின் ராஜாக்கள் அந்த இடத்துல யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டார்கள். ஆனால் ஆண்டவர் அந்த எமோரியரின் ராஜாக்களை தேவ சமூகத்தில் ஆண்டவர் மோசையின் கரத்தில் ஒப்பு கொடுத்ததுனால அந்த பட்டணத்தை முற்றிலுமாக அவர்கள் அழித்து தாங்கள் அந்த பட்டணத்தை கட்டி கொண்டார்கள். 21ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 35வது வசனத்தை வாசிக்கும் வரையிலையும் அங்கே குறித்து சொல்லியிருக்கு. அப்பொழுது இஸ்ரவேலர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பி, மது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். நாங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் உமது எல்லையை கடந்து போகும் மட்டும் ராஜபாதையாய் நடந்து போவோம் என்று சொன்னார். ஆனால் சீகோன் தன் வழியை கொடுக்கவில்லை, அந்த பகுதியில் கொடுக்கல. அதனால் அங்கே என்ன செய்தது? சீகோன் பட்டணம் முற்றிலுமாக
எஸ்போனின் ராஜாவாகிய சீகோன், பாசாவின் ராஜாவாகிய ஓகு, அந்த பகுதி முழுவதையும் ஆண்டவர் இஸ்ரவேலருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்தார். அதை இந்த ராகாப் என்கிற அந்த சகோதரி அதை கவனித்து கொண்டே இருக்கிறார். ஓஹோ, தேவனாகி அவர்களோடு இருக்கிற கர்த்தர் இந்த காரியத்திலாம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் வருகிற வழியில கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கிறது. அவர்கள்தான் இங்கேயும் இந்த எரிகோவுக்குள்ளேயும் வந்திருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக இந்த எரிகோவை கர்த்தர் அவர்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து விட்டார் என்று சொல்லி அவள் அந்த வேவு பார்க்க வந்த 2 புருஷரிடத்திலும் பேசுகிறான். சொன்னது மட்டுமல்ல, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு அதிசயமான தேவன் பாருங்க. நாம் ஆராதிக்கிற தேவனை நாம் கொஞ்சம் உற்று கவனித்து பார்க்கணும். அவர் செய்கிற காரியங்கள், அவர் இஸ்ரவேலுக்கு அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறது மட்டுமல்ல, அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அவர் அப்படியே தான் செய்து கொண்டிருக்கிறார். பாருங்க, கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்க. நாம் கடந்த நாட்களிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வரும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகள் எத்தனை, நமக்கு அவர் தந்த வாக்கு தத்துவங்கள் எத்தனை, வசனங்கள் எத்தனை, எத்தனை விதமான அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஆண்டவரே நீர் செய்த காரியங்களுக்கெல்லாம் நன்றி என்று சொல்லி நன்றி சொல்லி ஆண்டவரை துதிப்பதற்கும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கும் நாம் மறந்து போனோம். ஆனால் எப்போ போனாலும் தேவ சமூகத்தில் போய் ஒரு என்ன சொல்லுகிறது, ஒரு மனு கொடுத்தது மாதிரி, ஆண்டவரே எனக்கு வீட்டு காரியங்கள், என் பிள்ளைகளுடைய காரியங்கள், என்னுடைய தொழில் காரியங்கள், என்னுடைய படிப்பு காரியங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு விண்ணப்பத்தோட தேவ சமூகத்தில் போகிறோமே தவிர அவர் நமக்கு செய்த காரியம் என்ன என்பதை, அவர் நமக்கு எவ்வளவு எவ்விதமாய் அவர் நமக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்து நம்மை இவ்வளவு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரே என்கிறதான அந்த எண்ணங்கள் நம்மை விட்டு மறந்து போகிறது. அவர் பாருங்க, நமக்கு என்ன சொல்லுகிறது, நம்முடைய வீட்டில் உள்ள நான் அடிக்கடி இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய வீட்டில் இருக்கிற தேவைகள், தொழில்கள், படிப்புகள், நம்முடைய வீட்டு காரியங்களை மட்டும் அவர் கவனிக்கிறவர் அல்ல. நம்மை அறியாமல் நம்மை சுற்றி ஒரு பெரிய அந்தகார மண்டலமே என்ன செய்கிறது, நம்மை சுற்றி உலாவி கொண்டிருக்கிற ஒரு பெரிய அந்தகார மண்டலம். அந்த அந்தகார மண்டலத்திலிருந்து நீங்களும் நானும் தப்பி தேவ சமூகத்திற்குள்ள, அந்த இன்ப கானானுக்குள்ள, இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் பிரயாணத்தில் தான் இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து வருகிறது. இந்த வசனம் எண்ணாகம் 21ஆம் அதிகாரம், உபாகமம் 3ஆம் அதிகாரம் ஆகட்டும், இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது இவருடைய கானான் பிரயாணத்தில் எதெல்லாம் இவர்களுக்கு தடையா இருக்கிறதோ அதையெல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய துணையோட, மோசையுடைய தலைமையாகட்டும், யோசுவாவுடைய தலைமையாகட்டும் எல்லாம் வெட்டி வீழ்த்தப்பட்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு நாம் இந்த உலகத்தை, இந்த உலகமாகிய ஸ்தோத்திரம், இந்த வனாந்தரத்தை விட்டு நம் கானானாகிய பரலோக பிரயாணத்துக்குள்ள இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் சிந்திக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்மை சுற்றி சூழ்ந்து நிற்கிற அந்தகார மண்டலங்களை நாம் தகர்க்கும்படியாக இன்றைக்கு தேவனாகிய கர்த்தருடைய ஸ்தோத்தரிக்கிற துணையோடு, அவருடைய வார்த்தையுடைய பலத்தோட, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோட இவைகளை நம்மை சுற்றி நெருங்கி வருகிற பாவ ஜீவிதங்களானாலும் சரி, பெருமை ஜீவிதமானாலும் சரி, நம்மை சுற்றி நெருங்குகிற கோபமாகட்டும், எரிச்சல் ஆகட்டும், பொறாமைகள் ஆகட்டும், இன்னும் அந்தகார லோகாதிபதிகளுடைய ஆளுகையின் கிரியைகள் ஆகட்டும், இவைகளை எல்லாவற்றையும் வெட்டி வீழ்த்தி நம்முடைய பரம கானானுக்குள்ள நாம் பிரவேசிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறாரு. அந்த ஓட்டத்தை நாம் ஸ்தோத்தரிக்கிற இடையில நாம் நின்று விடக்கூடாது. என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே பாருங்க, அந்த ராகாப் என்கிற அந்த சகோதரி அந்த எகிப்திலிருந்து பிரயாணமாய் இவர்கள் புறப்பட்டு வருகிற வழிகளை கவனித்து கொண்டிருக்கிறார்.
கவனித்து கொண்டிருக்கிறார். ஒரு கூட்டம் எகிப்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் அவர்களோடு வருகிற ஒரு தேவன் அப்படியே வந்து கொண்டிருக்கிறது. வருகிற வழியில என்னெல்லாம் நடக்கிறது, எதெல்லாம் சம்பவிக்கிறது. எமோரிய ராஜாக்களையே அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தார். அப்ப அந்த எமோரியரே அவர்களுடைய கரத்துல தப்ப முடியலைன்னா இந்த எரிகோ எப்படி தப்ப முடியும்? நிச்சயமா எரிகோ அவர்களுடைய கரத்துல போகிறது என்று சொல்லி அவள் ஆமே ஸ்தோத்திரம் ஒரு கவனம் ஒரு கவனம் வைத்துக் கொள்ளுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அவள் அந்த இடத்துல நம்புகிற பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே காரியம், இந்த ராகாபை குறித்து நாம் இன்னும் அநேக விதத்தில் நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து ராகாபை குறித்து நாம் ஆமை ஸ்தோத்திரம் கொஞ்சம் ஆழமாய் கொஞ்சம் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துக்குள் ஆழமாய் நாம் இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு ராகாபை ஒரு முகவரையாய் நாம் ஆமை ஸ்தோத்திரிக்கிற வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் தியானிக்க வேண்டிய வேத பகுதி யோசுவா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் இருந்து அதனுடைய 11வது வசனம் வரையிலையும் இன்றைக்கு உங்களுடைய சிந்தனைக்கு இந்த வசனத்தை விடுகிறோம். எண்ணாகமம் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தின் 35வது வசனம் வரையிலும் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பகுதியை தியானிங்க. அந்த ராகாப்புள் இருந்த அந்த தேவனை குறித்த அந்த பார்வை, அந்த வெளிச்சம், கர்த்தரை எப்படிப்பட்டவர் என்கிறதை அவள் ஆமை ஸ்தோத்தரிக்கிறான் யோசிக்கிறான். ஆனால் அவள் இருந்தது எங்க? எரிகோவுக்குள்ள. அவளுடைய சிந்தனை, அவளுடைய பார்வை எங்கே இருந்தது? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நடத்தி கொண்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளேயும் கர்த்தர் செய்த அதிசய அற்புதங்கள், அடையாளங்கள், அவர் நடத்தி வந்த பாதைகளை குறித்து அவள் கவனமாய் இருக்கிறார். கர்த்தர் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிற வழியில அங்கே சீகோன் என்கிற ராஜாவுக்கும் ஓகுக் என்கிற ராஜாவுக்கும் அந்த பட்டணத்துக்கும் தேசத்துக்கும் செய்த காரியங்களை அவள் நினைத்து திகைத்து கரைந்து போய் அவள் சொல்கிற எரிகோவை கர்த்தர் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்துட்டாரு, இதிலிருந்து நாங்கள் தப்ப முடியாது என்று சொல்லி அவள் ஆமை ஸ்தோத்திராவுடைய அந்த தேவி பார்க்க வந்த 2 புருஷரிடத்துல சொல்லுகிறான். ஆனால் மீதி அந்த எரிகோவில் இருந்து அவள் தப்பித்து கொள்ளுவதற்கு என்னென்ன வழிகள், என்னென்ன முயற்சி செய்தாள் என்பதை குறித்து நாம் தொடர்ந்து நாம் தியானிப்போம். மறுபடியும் இந்த ராகாபு தொடரும். நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அப்பா பிதாவே, நீங்கள் தந்த நல்ல ஆலோசனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கானான் பிரயாணம் ஆண்டவரே இடைவிலை நின்றுவிடக்கூடாது. ஆண்டவரே, நீர் எங்களை கரம் பிடித்த நாள் முதல் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்தி வருகிற ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற விதத்தை ஆண்டவரை குறித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற இருந்து நீர் ஆண்டவரை செய்து வருகிற யுத்தத்தை குறித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கரம் பிடித்து நடத்தி வருகிற எல்லா பகுதியிலும் நீர் வெற்றியை தந்து வருகிற தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இந்த உலகத்தில் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பல அந்தகாரத்தின் ஆண்டவரை மாமே ஸ்தோத்திர ஆவிகளுடைய ஆண்டவரை கிரியைகளை ஆண்டவரை தாண்ட பண்ணி தப்புவிக்க பண்ணியும் அவைகளில் இருந்து எங்களை விடுவித்தும் ஆமே ஸ்தோத்தரிக்கிற கர்த்தாவே, நீர் அதிசயமா எங்களை நடத்தி வருகிற ஒவ்வொரு காரியத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசப்பா, இந்த ராகாபை குறித்து அவளோடு கூட ஆண்டவர் செய்த ஆண்டவரே காரியங்கள் என்ன என்பதை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நீர் கிருபை தார. இந்த வசனம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற உருவாக்கட்டும். இந்த வசனம் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற ஒன்று ஆண்டவரை தட்டி எழுப்பும்படியா நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை நிற்கிறோம். தகப்பனை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஏசப்பா, அந்த எரிகோவுக்குள்ள இருந்த அந்த ராகாபுடைய இருதயமும் எண்ணங்களும் சிந்தையும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேலே கடந்து வருமானால், அந்த ஜனத்தினை நோக்கி கொண்டு இருப்பார்களானால், ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே சிந்தை மண்டலங்களும் என் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு இன்னும் திருப்பப்பட்ட தேவரே கிருபை தார். பரிசுத்த ஆவியானவரே, இந்த உலகம் எல்லாம் ஆண்டவரே, இந்த எரிகோ இல்ல ஆண்டவரே, எங்களுக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தின அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ள, அந்த பரம ராஜ்யத்திற்குள்ளே நாங்கள் கடந்து செல்லுகிற இந்த பிரயாணத்தில் ஆண்டவரே எங்களுக்கு முன்பாய் நிற்கிற எல்லா சத்துருவின் மண்டலங்களும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக நாங்கள் முன்னேறி செல்ல கிருபை தார். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவ ஆவியின் பலனையும் வல்லமையும் கர்த்தர் கொடுப்பீராக. இன்னும் வேதத்தை அதிகமாய் வாசித்து ஜெபித்து கர்த்தருக்குள் எழும்ப ஆண்டவர் கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.